ஹலோ கைஸ், உங்களோட ஹிப் இந்த மாதிரி டில்ட் ஆயிருக்குன்னா இது ஆன்டீரியர் பெல்விக் டில்ட். இது எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீலிங் பொசிஷன்ல இருந்து ஒரு லெக் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டார்கெட் பண்ற லெக் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாடி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஹிப் ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணுங்க. இது புஷ் பண்ணும்போது உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸாஸும் குவாட்ரிசெப்ஸ்லயும் ஸ்ட்ரெச் தெரியும். செகண்ட் எக்ஸசைஸ் இதே பொசிஷன்ல இருந்து ஹிப் ஃபார்வர்டா புஷ் பண்ணிட்டு பாடி சைட்ல பெண்ட் பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸாஸ்ல நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். தேர்ட் எக்ஸசைஸ் நம்மளோட இன்னர் தை மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிட்டு தென் ஹேண்டில் புஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் டைட்டாக இருக்கிற மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. இப்போ வீக்காக இருக்கிற மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குவாட்ரிபோர்ட் பொசிஷன்ல இருந்து டார்கெட் பண்ணுற லெக்கை லிஃப்ட் பண்ணி இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கிருந்து மேலே லிஃப்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களோட க்ளூட்ஸ் லோவர் பேக் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சிங்கிள் லெக் பிரிட்ஜிங். ஹேண்டை சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு ஹிப்பை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி ஹோல்ட் பண்ணும்போது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசிலும் க்ளூட்ஸும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறதால உங்களோட ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்டை வந்து கரெக்ட் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹிப்பு டில்ட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. வேற எந்த கண்டிஷனுக்கு வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. பெயின் மேனேஜர் வச்சு மறக்காம ஃபாலோ பண்ணிப்பாங்க.